நம்ம ஆண்டவர் வெற்றி பெற்றவர். ஆமென். எங்க வெற்றி இருக்குதோ அங்க கொண்டாட்டம் இருக்கும். ஆமென். வெற்றி இருக்கிறதுல டான்ஸ் இருக்கும். Amen. வெற்றி Yes, பெற்றதா yes, yes. டான்ஸ். நான் களி கூறுகிறேன், நான் களி கூறுகிறேன் அப்படின்னு வாய் எப்படி என்ன களி கூறுகிறேன்? நோ, களி கூறுதுனாக அது கூட கொஞ்சம் ஏதோ அப்படின்னு ஏதோ ஒரு ஜாலியில ஒரு சந்தோஷத்துல என்ன பண்ணுவேன், முடிஞ்சா டான்ஸே ஆடுவேன். எஸ், அந்த டான்ஸ் அடிக்கடிக்கு டான்ஸ் பத்தி தான் களி கூறுதல். ஆமென் ஆமென். அப்ப தேவ சமூகத்துல நீ டான்ஸ் ஆடுற நிலைமையில எவ்வளவு துக்கத்துல இருக்கிறவன் டான்ஸ் ஆட மாட்டான், துக்கத்துல டான்ஸ் ஆடுவானா? அப்போ கர்த்தர் எவ்வளவு உனக்கு சந்தோஷத்தை தருவார். நீ மகிழ்ந்து களி கூற போகிற இந்த மாதத்துல கர்த்தர் உன்னை அப்படியே ஆசீர்வதிப்பார். அவர் வெற்றி தருவதனால என்னங்க மெய்யாவே அது ஒரு கம்பீரமா இருக்கும். ஏன்னா வெற்றி பெற்ற இடத்துல சோகமா போறாங்களா பாத்தீங்கன்னா, நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படியே போறாங்க. நீங்க ஜெயிக்கிறவர்களா இருப்பீங்க. இந்த மாதம் ஒரு களி கூறுதல், மன மகிழ்ச்சி நிச்சயமா. அப்போ எங்க ஜெயிச்சுட்டாங்களோ அவங்க பாருங்க, ஒரு 6 தோனி தோக்குற மேட்ச்ல அவன் சும்மா 6 அடிச்சா அதிக கத்துறானுங்க. நம்ம ஆண்டவர் வெற்றி பெற்றவர். எங்க வெற்றி இருக்குதோ அங்க கொண்டாட்டம் இருக்கும். வெற்றி இருக்கிறதுல டான்ஸ் இருக்கும். வெற்றி பெற்றதா டான்ஸ். ஆமென். ஏன் சில பாஸ்டர்ங்க ஏன் டான்ஸ் ஆடுறாங்க, சிலர் அவங்க வெற்றி பெற்று ஏன் டான்ஸ் ஆட முடியல? நீ அழுதுனே பிரசங்கம் பண்ற, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா கர்த்தர் அப்படி நீ அழுதுனுக்கிறியா, உன்னால எப்படி டான்ஸ் ஆட முடியும் சொல்லு? பைத்தியம். எவன் வெற்றி பெற்றானோ அவன் தான் டான்ஸ் ஆடுவான். தாவீது நடனத்தோடு தேவனை தொழுது கொண்டான். சோ இங்க ஒரு பெரிய களி கூறுதல். கர்த்தருக்குள் மிகவும் களி கூற போகிறீர்கள்.